ஏன் வேதத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த புஸ்தகம், நம்ம பயன்படுத்துகிற இந்த புஸ்தகம் உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா புஸ்தகங்களை விட மாறுபட்டது, வித்தியாசமானது, விசேஷமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேத வசன வார்த்தைகள் தேவனாலே எழுதப்பட்டது. கடவுள்தான் இதை எழுதி கொடுத்தார். மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் மனிதர்களாலே இயற்றப்பட்டவைகள், மனிதர்களாலே எழுதப்பட்டவைகள். இது கர்த்தராலே எழுதப்பட்டு கர்த்தருடைய ஆவியினாலே சாரமேற்றப்பட்ட ஒரு புஸ்தகம். அதனால்தான் பாருங்க, வேத புஸ்தகத்தை வாசிக்க துவங்கினவர்கள் அந்த வேதத்தை விட்டு விலக மாட்டாங்க. என் அனுபவத்துல நான் ஏறத்தாழ ஒரு 43 வருஷத்துக்கு முன்னால இந்த வேத புஸ்தகத்தை என் கையில் எடுத்தேன். தொடர்ந்து நான் தினம் வேதத்தை வாசிக்கிறேன். அப்படியானால் ஏறத்தாழ 40 வருஷம் நான் எத்தனை முறை அந்த வேதத்தை வாசித்திருப்பேன் என்று நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு புஸ்தகத்தை, அது எவ்வளவு நல்ல புஸ்தகமா, எவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புஸ்தகமா இருந்தா கூட, உலகத்துல இருக்கிற ஒரு புஸ்தகத்தை ஒரு தடவை படிக்கலாம் அல்லது 2-3 முறை படிக்கலாம். அதுக்கு மேல அந்த புஸ்தகத்தில் வாசிப்பதற்கு ஒண்ணும் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தை வாசித்தா அந்த புஸ்தகத்துல எந்த சாரமும் நமக்கு தோன்றாது. அவ்வளவுதான் வாசிப்பாங்க, ஒரு புஸ்தகத்தை வாசிப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம்னா அது வேத புஸ்தகம்தான். பல முறை வாசித்தாலும் அந்த வேதம் நம்மோடு கூட இடைப்பட்டு புதிய புதிய காரியங்களை வெளிப்படுத்தி பேசும். நீங்க இன்னைக்கு ஒரு வசனத்தை படிக்கும்போது அந்த வசனம் நமக்கு ஒரு அர்த்தத்தை, ஒரு ஞானத்தை உண்டாக்கும். மறுமுறை நீங்கள் அதே வசனத்தை படிக்கும்போது இன்னும் அதிகப்படியான ஞானத்தையும் இன்னும் அதிகப்படியான காரியங்களையும் அது நமக்கு வெளிப்படுத்தும். மாத்திரமல்ல, இந்த வசனம் நம்மோடு கூட ஒரு ஆள் பேசுற மாதிரி பேசும். அதுதான் ரொம்ப வித்தியாசம். வேதத்தை தியானித்து வைத்து விட்டு நீங்க ஒருவேளை கட்டில படுத்திருந்தாலும் அல்லது ஏதாவது நீங்கள் பிரயாணப்பட்டா கூட இந்த வசனம் உங்களுக்குள் இருந்து ஒரு மனுஷன் பேசுற மாதிரி பேசும். குறிப்பாக இதை நம்ம எப்ப உணர முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு இக்கட்டான நேரத்துல, ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நேரத்துல, ஒரு ஆலோசனைக்கு காத்திருக்கிற ஒரு நேரத்துல, அல்லது ரொம்ப சோகத்துல துக்கத்துல இருக்கிற ஒரு நேரத்துல, அந்த நேரத்துல ஒரு நண்பன் நம்ம பக்கத்துல இருந்து எப்படி பேசுவாரோ அதே போல இந்த வசனம் மனுஷன் பேசுற மாதிரியே பேசும். உங்களுடைய மனதில் நீங்க நினைக்காத நேரத்துல அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைவூட்டப்பட்டு உங்களுடைய மனதை அது வியாபித்து உங்களுடைய சூழ்நிலைய அப்படியே நன்மைக்கு எதுவாக மாற்றிவிடும். வேதம் மனிதன் போல நம்மோடு கூட உலாவுகிறதையும் மனிதர் போல நம்மோடு கூட சம்பாஷிக்கிறதையும், வேதத்தோடு கூட நெருங்கி பழகிறாங்கல்ல, அவர்களால தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். நீங்க அதனால என்ன செய்யணும்? இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கணும். இவைகள் மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வசனம் எல்லாம், வேத வசனம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே நீங்கள் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். அது மனுஷனுடைய வசனம் அல்ல. நீங்களும் சும்மா கற்பனையா இது தேவனுடைய வசனமோ என்று நினைக்கவும் இல்லை. அது உண்மையிலேயே தேவனுடைய வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனை கொடுக்கிறது. அந்த வசனத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா, அந்த வசனம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆற்றலை கொடுக்கிறது, ஒரு புது பெலனை கொடுக்கிறது. அப்ப இந்த வசனம் தேவனுடைய வசனம். இந்த வசனம் ஒரு மனிதன் போல அல்லது ஒரு நண்பன் போல நம்முடைய வாழ்க்கையிலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிற வசனம். உலகத்துல எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த புஸ்தகத்தின் வார்த்தையில தான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. வேற எதுலையுமே கிடையாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதுல 12வது வாக்கியம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். அப்ப நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறதை போல வேத வசனத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தேவனுடைய ஜீவன்.
ஆண்டவருடைய உயிர் இருக்கே, அவருடைய ஜீவன் இருக்கே, அந்த ஜீவன் அந்த வேத வசனத்துக்குள்ளே இருக்குது. அதனாலதான் அது என்ன செய்யுதுன்னா, ஒரு மரித்த வசனத்தை போல அல்லது சும்மா எழுதப்பட்ட ஒரு வசனத்தை போல காணப்படாம கிரியை செய்கிற, செயல்படுகிற, ஆலோசனை தருகிற, உங்களோட கூட இடைப்படுகிற, உங்களோட சம்பாஷிக்கிற ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது. அதை நான் சொல்றதை விட நீங்க அதை வாசித்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகளை நீங்கள் சுவைக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். என்னால இவ்வளவுதான் விளக்கமா சொல்ல முடியுது. ஆனா நீங்களே வேதத்தை முறையா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவமே வித்தியாசமா இருக்கும். ஒரு நண்பன் போல உங்களுடைய நல்லது கெட்டதுகளில் ஒரு ஆலோசனை தந்து உங்களை வழிநடத்துகிற ஒரு ஆசானை போல, கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசானை போல இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இயங்குகிறதையும் செயல்படுகிறதையும் பிரத்யட்சமா நம்ம பார்க்க முடியும். அதனால்தான் தொடர்ந்து 40 வருஷங்கள், சிலர் 100 வயசு வரைக்கும் இருந்தால் 100 வருஷம் வரைக்கும் இந்த வேத புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை வாசிக்க வாசிக்க பல்வேறு விதமான காரியங்களும் ஆவிக்குரிய உயிரோட்டமும் உயிர்ப்பும் நமக்குள்ளே கிடைக்கிறது.